Hello friends, welcome to my channel Year Gain Forward. இன்னைக்கு இந்த வீடியோவில் PowerBI-ல stacked area chart எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏரியா சார்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா stacked area chart. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ்? ஓகேங்களா? ஸோ ஏரியா சார்ட்ஸ் கலர் த ஸ்பேஸ் அண்டர் த லைன் டு ஷோ ஓவரால் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ லைன் சார்ட் என்ன பண்ணும், ஏரியா சார்ட் என்ன பண்ணும், லைனுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸை என்ன பண்ணும், ஃபில் பண்ணி கலரில் நம்மளுக்கு ஓவரால் வேல்யூஸ் நம்மளுக்கு காமிக்கும். Stacked area charts use colored stack to represent the each part of the whole. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுது பாருங்கள். ஸோ அது இந்த பர்டிகுலர் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு ஓவர்லேப் ஆகாது, இந்த பர்டிகுலர் போர்ஷன்களில் நம்மளுக்கு ஓவர்லேப் ஆகாது. வித் stacked height indicating the percentage of the category at the given time. ஓகே, ஸோ இதுதான் இதுக்குண்டான டிஃப்ரென்ஸ். ஸ்டாக்குக்கும் ஏரியா சார்ட்டுக்கும் ஸ்டாக்ட் ஏரியா சார்ட்டுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம், இதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது இந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக்ட் ஏரியா சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த விஷுவல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு ஸ்டாக்ட் ஏரியா சார்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், ஈச் ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் நம்மளுக்கு எதுவுமே வந்து ஓவர்லாப் ஆகுது. டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கேயுமே வந்துட்டு நம்மளுக்கு ஓவர்லாப் ஆகுது. அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு சார்ட் காமிக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராஸ் சேல்ஸ் எடுத்து ஒய் ஆக்சிஸில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் மந்த் எடுத்து நான் எக்ஸ் ஆக்சிஸில் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்டு ஏரியா சார்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைன். ஸோ இந்த ஸ்டாக்டு ஏரியா சார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஜெண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மேபி நான் என்ன பண்ணுறேன், செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈச் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்டர்லேஷனாகவே இருக்காது. இந்த ஸ்டாக்குக்கும் பார்த்திங்கன்னா இன்டர்லேஷன் இருக்காது, இதுக்கும் இருக்காது. அதுக்கப்புறம் இதுக்குமே உங்களுக்கு என்ன பண்ணுது, அந்த ஓவர்லாப்பிங் வந்து எதுவுமே இருக்காது ஸ்டாக்கில். ஓகேங்களா? 100% ஏரியா ஸ்டாக்கில். ஸோ ஃபார் த டிஃப்ரென்ஸ் உங்களை நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஏரியாவுக்கும் நம்மளுக்கு ஸ்டாக்டு ஏரியாவுக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அந்த விஷுவல் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஏரியா கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஏரியா கொடுக்கும்போது இதுக்கு உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மால் கவர்மெண்ட் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்மளுக்கு ஓவர்லாப் ஆகி வருது. இந்த லைன்ஸ் வந்து நம்ம ஓவர்லாப் ஆகி வருது. ஓகேங்களா? ஹை இது எல்லாமே. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணும், டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாப் ஆகாது. நல்லா தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னது, டாப் ஆஃப் த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுது, இன்னொன்று ஓவர்லாப் ஆகாது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் த ஸ்டாக் ஏரியா சார்ட். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சிமிலர் நம்மளுக்கு ஏரியா சார்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். பட் இதில் என்னென்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், செகண்டரி ஆக்சஸ் வந்து இதில் நீங்கள் உங்களால் பார்க்க முடியாது. செகண்டரி ஆக்சஸ் வந்து இதில் நம்ம பண்ண முடியாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சீரியஸ் லேபிள்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. எப்பயும் போல டேட்டா லேபிள்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கர்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஷேடட் ஏரியா நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம அதுக்கு மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ மேட்ச் வித் கலர் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ லைன் கலர் அதே மாதிரி நம்மளுக்கு மேட்ச் வித் லைன் கலரோட நம்மளுக்கு அந்த ஃபில் வந்து நம்மளுக்கு இருக்குது. இதோட டிரான்ஸ்பரன்சி நீங்கள் எப்படி வேணாலும் கம்மி பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு மாதிரி கம்மி பண்ணிக்கலாம், இல்லைனா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் த சீரியஸ் சேனல் பார்ட்னர்ஸ்க்கு உங்களுக்கு என்னென்ன கலர் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்க அந்த கலர் நீங்கள் இண்டிவிஜுவல் இதுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இண்டிவிஜுவல் செக்மெண்ட்டுக்கு வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்மால் பிஸ்னஸ்க்கு நான் சும்மா சேஞ்ச் பண்ணுறேன் ஒரு கலர். என்ன பண்ணணும், நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்து அன்செக் பண்ணிடணும். ஸோ அன்செக் பண்ணிவிட்டு நான் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறேன்னு வச்சிங்களேன். ஸோ அதோட டிரான்ஸ்பரன்சி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி நம்மளுடைய பேலட் கலர்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அதாவது நம்மளுடைய கைட்லைன்ஸ் கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த கலர்ஸ் நம்ம மேனுவலாக கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மேட்ச் லைன் கலர் அப்படின்னா அந்த லைன் கலருக்கு உண்டான அந்த வேல்யூவே நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் கலரே வந்து நம்மளுக்கு இங்கே அப்ளை ஆகிரும். ஓகே, ஃபைன். இது ஒரு ஷேடட் ஏரியா அப்படின்ட்டு லைன்ஸ் நான் எப்பயும் போலே செட்டிங்ஸ் லைன்ஸ் வந்து ரவுண்டடாக என்னன்றது, லீனியராக இல்லை ஸ்மூத்தாக. ஸோ இது மாதிரி நம்ம எப்பயுமே நம்ம ஸ்மூத் வந்து லைனுக்கு யூஸ் பண்ணோம்னா அப்படின்னு நல்லா தான் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் அது யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ கார்டினல் நம்ம வந்து ரொம்ப மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். கார்டினல் எல்லாத்துலேயும் கார்டினல் இருக்கும், பட் ஸ்மூத் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஸ்மூத் லைன் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ தேர் இஸ் நோ எனி டிஃப்ரென்ஸ் between area and stacked area. ஸோ பிட்வீன் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தான். லைன்ஸ் ஓவர்லாப் ஆகாது. ஈச் பேஸ் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பேஸ் லைன்ஸ். ஸோ எது கூடயுமே எதுவும் இன்ட்ராக்ட் ஆகாது. ஸோ அது மாதிரி இருக்கும் ஸ்டாக்ட் வந்து. ஓகேங்களா? ஸோ
அவ்வளோதான். இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை ஆக்சுவலி. எல்லாமே வந்து சேம் ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஏரியா சார்ட்டில் இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.